ஃப்ரெண்டையும் கூப்பிடலாம் ஹெல்ப்புக்கு, ஹாங்காங் போலீஸை கூப்பிட்டா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ஒரு கண்ட்ரி ஃப்ளாகுக்கு கீழேயோ ஒரு டெலிஃபோன் இருக்குது. அந்த டெலிஃபோனில் ஒன்றுன்னா அவங்க ஒய்ஃப் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ கூட ஃபோன் அடிக்கிறது நிற்கலை. ஏன்னா எந்த ஃபோன் அடிக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அங்கே எக்கச்சக்க ஃபோன் இருக்குது. உடனே இந்த கமிஷனர் வந்து, இருமா நான் பார்க்குறேன், நான் செக் பண்ணுறேன், நீ போன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோன் எடுத்து ஹலோ ஹலோன்றாரு. அதுவும் இல்லை. இன்னொரு ஃபோன் எடுத்து பார்க்க அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த டேபிளுக்கு கீழே இருக்கிற ஒரு சீக்ரெட் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து பேசினா ஜாக்கி சான் வந்து பேசுகிறாரு. அந்த பக்கம் ஜாக்கி சான் சொல்கிறாரு, இங்கே நான் வந்து அந்த டைமண்டை திருடினவனை கண்டுபிடிச்சப்போ அந்த கமிஷனர் சரி அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்த கல்பரேட் ஹாங்காங்க்குன்னு சொல்கிறாரு. உடனே ஜாக்கி சான் சொல்கிறாரு, என்னுடைய பார்ட்னர் ரிக்கியை அவங்க கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் அடுத்த காட்சியில் நம்ம டீ கப்பை காட்டுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் இவர் பேர் டீ கப், நம்ம அப்படியே கூப்பிடுவோம். என்னென்னு பார்த்தா டீ கப் வந்து ஜெயிலில் இருக்கிறாரு. இவர் ஜெயிலில் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அங்கே இருக்க அந்த காட்ஸ் வந்து நம்ம டீ கப்பை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு டீ கப் இன்றைக்கி நீ வந்து ரிலீஸ் ஆக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டீ கப்க்கு ஒன்றுமே புரியல. என்னது நான் ரிலீஸ் ஆக போகிறேன்னா, இன்னும் எனக்கு தண்டனை காலங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீ ரிலீஸ் ஆக போகிற, உன்னை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், நீ போயிட்டு வரலான்னு சொன்ன உடனே அந்த ஆஃபீஸருடைய பேக்கெட்லேருந்து காசு எடுத்து இந்த காசை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க டீ கப்பை. உடனே அவரும் போலீஸ்க்கெல்லாம் சலாம் வச்சுட்டு ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கார் ஸ்ட்ரீட்டில்.